நலமுண்டாகட்டும். ஜெய ஆன்மீக பக்தி பயணத்தின் திருமலைக்கு வந்திருக்கின்றோம். லக்ஷ்மி வராக நாராயணர் இச்சன்னதி மிகவும் பழமை வாய்ந்த சன்னதி. திருமலையில் மிகவும் முன்னோடியான சன்னதி. இச்சன்னதியின் சிறப்பு மிக அற்புதமான சிறப்பு. திருமலை என்று பெயர் வருவதற்கு முன்பே இம்மலையில் இச்சன்னதி உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கம் என்ற நாட்களிலிருந்து இன்று வரை பார்த்தோமானால் கலியுகத்திற்கு முன்பு இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கியவர் அகத்திய மாமுனி அவர்கள். திருமலை என்ற பெயர் வருவதற்கு முன்பு அகத்தியர் மடம், இங்கு அகத்தியர் தான் வசித்து வந்திருந்தார். கலியுக ஆரம்ப காலத்தில் மகாவிஷ்ணு நாராயணர் பூமிக்கு வந்த பிறகு அகத்தியரிடம் அனுமதி பெற்று அவருக்கு சன்னதி உருவாக்கப்பட்டது. அதன் பிறகே திருமலை என்று பெயர் சூட்டப்பட்டு திருமலை பெருமாள் சன்னதி மிக அற்புதமான நிலையில் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். லக்ஷ்மி வராக பெருமாள் கோயில் இவைதான் திருமலைக்கு முந்திய கோயில். திருமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவருமே முதலில் லக்ஷ்மி வராக நாராயணரை சேவிச்சிட்ட பிறகு திருமலை பெருமாளை சேவிக்க வேண்டும். அது ஐதீகம். சில பக்தர்கள் திருமலைக்கு வந்து திருமலை பெருமாளை சேவிச்சிட்ட உடனே அனைவரும் சேவிச்சு விட்டோம் என்ற மனமகிழ்ச்சியோடும் சில பக்தர்கள் வீடு திரும்புகின்றனர். அவர்களுக்கும் ஒரு முன் யோசனையாக இதை தெரிவிக்கின்றோம். லக்ஷ்மி வராக நாராயணர் தரிசித்த பிறகே திருமலை பெருமாளை தரிசிப்பது சிறப்பு 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 என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். லக்ஷ்மி வராக நாராயணர் தரிசிக்காமல் நாம் திருமலை பெருமாளை தரிசிக்க சென்றோமானால் அவரிடம் நாம் ஆசி பெறுவது கடினம். காரணம் என்னவென்றால் முன்பு ஒரு காலத்தில் அதுபோல் ஒரு வாக்குறுதியாகத்தான் திருமலை பெருமாள் அவர்கள் இங்கு சன்னதியை அனுமதி பெற்று இச்சன்னதியில் குடியேறி இருக்கின்றார். பெருமாள் பக்தர்களே, நாராயணனுடைய பக்தர்களே, ஸ்ரீலக்ஷ்மி தாயாருடைய பக்தர்களே, உங்கள் ஞாபகத்திற்கும் உங்கள் பக்தி பெருக, திருமலை பெருமாள் ஆசி பெருக முன்னெச்சரிக்கையாக உங்கள் ஞாபகத்திற்கு லக்ஷ்மி வராக நாராயணர் பெருமாளை தரிசிக்க வேண்டுகின்றோம். 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். லக்ஷ்மி வராக நாராயணர் பெருமாளை சேவிக்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். நன்றி. நலம் உண்டாகட்டும்.